வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறக்க உள்ள நிலையில் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தை ஏற்றி இறக்கியும் ரயில் மற்றும் கப்பலை இயக்கியும் ரயில்வே அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கி கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். பிரதமர் வருகைக்காக ரயில்வே அதிகாரிகள் என்ன மாதிரியான சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்கள் என்னென்ன? வணக்கம். மண்டப நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைப்பது பாம்பன் ரயில் பாலம் முக்கிய பங்காற்றி வந்தது. இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பழைய ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து அதன் அருகிலேயே சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பணிகள் நிறைவந்துள்ளது. இந்த நிலையில் சென்னை ரயில்வே துறை அதிகாரி பல்வேறு கட்டங்களாக ரயிலை இயக்கி சோதனை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்து புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து ரயில் சேவை தொடங்க உள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே துறை அதிகாரிகள் இன்று அதிகாலையே ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்து புதிய செங்கு தூக்கு பாலத்தை ஏற்றியும் இறக்கியும் அதன் வழியாக ரயிலை இயக்கியும் கப்பலை இயக்கியும் சோதனை நடத்தினர். மேலும் இந்த சோதனை பாத்தீங்கன்னா எத்தனை நிமிடங்கள் ரயில் தூக்கு பாலத்தை கடந்து செல்கிறது, கப்பல் தூக்கு பாலத்தை எத்தனை நிமிடம் கடந்து செல்கின்ற ஒரு ஆய்வு நடத்தி உள்ளனர். மேலும் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பாரத பிரதமர் வருவதை ஒட்டி பல்வேறு துறையினரும் தங்களுடைய பணிகளை பரபரப்பாக செய்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.